ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். நாங்கள் அடிக்கடி எங்களுக்கு போர் அடிச்சதுனா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போடு சேர்ந்து எங்கேயாவது வாங்கடா டூர் போயிடலாம் ட்ரிப்பு போகலாம்னு சொல்லி கிளம்பிடுவோம். அந்த மாதிரி போகிறப்ப சும்மா போராக போகாமல் நல்ல மாசாக பேஸோட நல்ல சவுண்ட் குவாலிட்டி இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா நல்லா பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகலாமே அப்படின்னு சொல்லி போட் கிட்ட இருந்து போட் ஸ்டோன் 1200F அப்படின்ற இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் நாங்கள் வாங்கினோம். அண்ட் இந்த ஸ்பீக்கரை வச்சு தான் எங்களுடைய லாஸ்ட் ட்ரிப்பு ஃபுல்லாகவே நாங்கள் பண்ணோம். ஸோ அப்படி எங்களுடைய யூசேஜில் இருந்து இந்த போட் ஸ்டோன் 1200F அப்படின்ற இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் எப்படி இருக்குது, இதனுடைய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, இதனுடைய பேஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது, இதனுடைய பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் எங்களுடைய யூசேஜ் வைஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இப்போ இந்த ஸ்பீக்கருடைய டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டியை பற்றி பேசணும் அப்படின்னா, ஆக்சுவலி நீங்கள் ஸ்பீக்கரை பார்க்கும்போதே தெரியும், அந்த ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்க்கான ஒரு ஷேப்பில் தான் ஆக்சுவலி இந்த ஸ்பீக்கர் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் நாங்கள் வாங்கினது பார்த்தீங்கன்னா இங்கே ஆரஞ்சு கலருக்கான வேரியன்ட் வாங்கினோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த பீட்கான அந்த ஒரு டிசைனில் இங்கே அந்த லுக் அப்படின்றது, இந்த ஸ்பீக்கருடைய லுக் அப்படின்றது ஆக்சுவலி இருக்குது. அது போக இந்த ஸ்பீக்கர் கொஞ்சம் நல்ல பல்கியான, நல்ல வெயிட்டாக ஒரு 2-2.5 கிலோ கிட்ட வெயிட் வரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல வெயிட்டான ஸ்பீக்கராக தான் இந்த ஸ்பீக்கர் இருக்குது. அதுக்காக ரொம்ப தூரம் நாங்கள் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கேரி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கேரிங் பெல்ட் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பெல்ட் அழகாக இந்த ஸ்பீக்கரோட நம்மளால் கனெக்ட் பண்ணிக்கிட்டு நம்மளால் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போக முடியுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் ட்ரக்கிங் மாதிரி லாங்காக நடந்து போகிறீங்க அப்படின்னு பட்சத்தில் அப்பயுமே உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. ஸ்பீக்கர் கொஞ்சம் வெயிட்டான ஸ்பீக்கராக இருந்தாலும் இந்த ஸ்ட்ராப் இருக்கிறதுனால நீங்கள் அதை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுல உங்களுக்கு பெரிய லெவலில் பிரச்சனையாக இருக்காது. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அது போக இந்த ஸ்பீக்கர் நமக்கு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பாக இருக்குது. கீழே வைக்கும்போது அப்படியே உருண்டுகிட்டு போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை. கீழே நமக்கு சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க, ஃபிளாட்டான ரப்பர் சர்ஃபேஸ். அதனால கீழே வைக்கும்போது ஸ்கிட் ஆகும் அப்படின்ற பிரச்சனை எல்லாம் இல்லை. நல்லா ஸ்டேபிளாக நம்மளால வச்சுக்க முடியும். அதே மாதிரி இதனுடைய பில்டு குவாலிட்டியை பற்றி பேசணும் அப்படின்னா, இங்கே ஆக்சுவலி ரப்பரில், பிளாஸ்டிக்கில் அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மெஷ் டைப்பில் ஒரு கிளாத் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது. நல்லா சாலிடாக, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ்னு பார்க்கும்போது இங்கே ஃபர்ஸ்ட் போட் அப்படின்னு போட்டு இங்கே பவர் ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதுதான் பவர் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன். அது போக கீழே பார்த்தீங்கன்னா லூப்கான பட்டன் இருக்கு அண்ட் மைக்குக்கான பைக்கன் இருக்கு. இதுலயே நமக்கு இன்பில்டா மைக் இருக்கு, நம்ம டேரக்டா இதுலயே கால் பேசிக்க முடியும். அதே மாதிரி கீழே ப்ளே அண்ட் பாஸ் பண்றதுக்கான பட்டன் இருக்கு. மோட்ஸ் இருக்கு. மோட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல நமக்கு எஃப்எம் மோட் இருக்கு அண்ட் ப்ளூடூத் மோட் இருக்கு அண்ட் நம்ம ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணி சாங் கேட்கலாம் அண்ட் அதே மாதிரி யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி நம்ம சாங் கேட்கலாம். இது போக கீழே வால்யூம்கான கண்ட்ரோல் பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்ற பட்டன் இருக்கு. அதுக்கு கீழே நம்ம சார்ஜ் பண்ணும்போது அந்த சார்ஜிங் இண்டிகேஷனுக்கான அந்த எல்இடி லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய பட்டன்ஸ். அண்ட் இதில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ்னு பார்க்கும்போது ஆக்சுவலி இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நமக்கு IPX7 வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர். அதனால போர்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லி நமக்கு ரப்பரால கவர் பண்ணி ஒரு ஃபுல் வாட்டர் ரெசிஸ்டன்ட்கான ஒரு ஸ்பீக்கராக தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இதில் போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உள்ள நமக்கு டைப் சி கேபிள்கான போர்ட், நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கான போர்ட் இருக்கு. அண்ட் யூஎஸ்பிக்கான போர்ட், நம்ம பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி சாங் கேட்கணும் அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆக்ஸ் கேபிள்கான ஒரு போர்ட் அண்ட் ரீசெட்கான ஒரு பட்டன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலி இந்த ஸ்பீக்கருடைய பிசிக்கல் ஓரியோவாக இருக்கு. ஸோ ஓவரால் டிசைன் லுக் பார்க்கும்போது நல்ல பெருசாக இருக்கு அண்ட் சாலிடாக இருக்கு. குவாலிட்டியாகவும் இந்த ஸ்பீக்கர் இருக்கு. அடுத்து இந்த ஸ்பீக்கருடைய சவுண்ட் குவாலிட்டியை பற்றி பேசணும் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த ஸ்பீக்கரை நாங்கள் லாஸ்ட் ட்ரிப்பில் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணோம். சவுண்டு குவாலிட்டிலாம் வேறு லெவலில் இருக்குங்க. செம்ம லவுடான ஒரு சவுண்ட் குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கராக இருக்குது. நல்ல லவுடாக இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய ரூமில், பெரிய ஹாலில், இல்லை ஓப்பன் ஸ்பேஸில் நீங்கள் வச்சு இந்த ஸ்பீக்கரை வச்சு சாங் கேட்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல லவுடான ஒரு சவுண்ட் குவாலிட்டி கொடுக்குது. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி லவுட்னஸ் மட்டும் இல்லாமல் கிளாரிட்டியுமே நல்லா இருக்குது. எந்த ஒரு அந்த இறைச்சல்லாம் இல்லாமல் நல்ல கிளாரிட்டியான ஒரு சவுண்ட் அவுட்புட் அப்படின்றது ஸ்பீக்கர் கொடுக்குது. ஸோ அந்த வகையில் அது எல்லாமே இந்த ஸ்பீக்கரில் நல்லா இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்பீக்கர் நாங்கள் மெயினாக வாங்கினதுக்கு காரணம் இதில் பேஸ் குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் பேஸ் குவாலிட்டிக்காக தான் நாங்கள் மெயினாக வாங்கினோம். அதுக்கேற்ற மாதிரி பேஸ் குவாலிட்டியுமே ரொம்பவே நல்லா இருக்கு. நாங்கள் பேஸ், ஹை பேஸ் இருக்கக்கூடிய சாங்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணி பார்த்தோம். ஸோ ப்ளே பண்ணி பார்த்த வரைக்கும் பேஸ் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் ஹை பேஸ்க்கான சாங்ஸ் எல்லாம் போட்டு ப்ளே பண்ணும்போதுமே நமக்கு பெருசாக இறைச்சல் மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் நல்ல கிளாரிட்டியான சவுண்ட் அவுட்புட் அண்ட் பேஸ் குவாலிட்டியுமே ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் சவுண்ட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது கம்ப்ளீட்லி எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு. நல்லாவே இந்த ஸ்பீக்கரில் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்றது எங்களுக்கு பர்சனலி இருந்துச்சு. அண்ட் அதோட இந்த சவுண்ட் குவாலிட்டி மட்டும் இல்லாமல் இதில் ஆக்சுவலி இந்த RGB லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமும் அந்த போர்ட்கான லோகோவோட இருக்குல்ல, அதை சுற்றி பார்த்தீங்கன்னா RGB லைட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த RGB லைட்டிங் நம்ம கேட்கக்கூடிய அந்த சாங்குடைய அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அங்கே அந்த RGB லைட்டிங்கும் அப்படியே வேரியேஷன் ஆகி இங்கே எரியுது. ஸோ அதுவுமே நல்லா இருக்கு. நம்ம நைட் டைமில் ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டு நம்ம பாட்டெலாம் கேட்குறோம் அப்படின்னும் பட்சத்தில் அந்த இடத்துல இந்த RGB லைட்டிங் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்கு. நமக்கு கேட்கும்போது அந்த ஃபீலே ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் கண்டிப்பாக இந்த ஸ்பீக்கரில் ஒரு நல்ல பாசிட்டிவாகவே இருக்கு. பட் ஆனால் இந்த ஸ்பீக்கரில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கா, நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நெகட்டிவ் இருக்கு.
இருக்குது. அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ண நெகட்டிவ் என்னன்னா இதனுடைய பேட்டரி பேக்கப் தான். ஆக்சுவலி இவங்க வெப்சைட்டில் அவங்க கொடுத்துருக்கிறது 9 ஹவர்ஸ்க்கான பேட்டரி பேக்கப் இந்த ஸ்பீக்கரில் வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி பேக்கப்பும் ஓரளவுக்கு ரீசெண்டாக தான் இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா நாங்கள் 100% வால்யூம் செட் பண்ணி சாங் கேட்கும்போது பேட்டரி பேக்கப் அந்த அளவுக்கு வரமாட்டுது. நாங்கள் ஆக்சுவலி எங்களுடைய லாஸ்ட் ட்ரிப்பில் கேம்ப் ஃபயருக்காக இந்த ஸ்பீக்கரை 100% சார்ஜ் போட்டு கேம்ப் ஃபயருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் 100% வால்யூம் செட் பண்ணி சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணோம். அப்படி ப்ளே பண்ணும்போது ஒரு 5-6 பாட்டு தான் ஓடி இருக்கும். ஓடினதுக்கு அப்புறமே டக்குன்னு பார்த்தா பேட்டரி லோ அப்படின்ற இண்டிகேஷன் வர ஆரம்பிச்சது. சரி என்னடா இது நாம தான் ஒருவேளை 100% சார்ஜ் பண்ணாமல் விட்டுட்டோமோ அப்படின்ட்டு அகைன் நாங்கள் 100% சார்ஜ் பண்ணி அதே மாதிரி 100% வால்யூம் செட் பண்ணி நாங்கள் சாங்ஸ் கேட்டு பார்த்தோம். அப்படி கேட்கும் போதுமே அதே மாதிரியே கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா பேட்டரி லோ அப்படின்ற அந்த இண்டிகேஷன் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா தான் ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் நல்லா உட்காந்து செக் பண்ணி பார்த்தேன். அப்படி செக் பண்ணும்போது 100% வால்யூம் வச்சு பாட்டு கேட்டால் தான் அந்த ட்ராப் அப்படின்றது இருக்குது. மற்றபடி கொஞ்சம் வால்யூமை ரெடியூஸ் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் வால்யூம் கம்மியாக வச்சு நம்ம பாட்டு கேட்கும்போது நல்லாவே பேட்டரி பேக்கப் கொடுக்குது. அவங்க சொல்லக்கூடிய அந்த 9 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் வரல அப்படின்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் கிட்ட நம்மளால கண்டினியூஸாக சாங்ஸ் கேட்க முடியுது. 100% சார்ஜ் பண்ணோம்னா அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் 100% வால்யூம் வச்சு நம்ம சாங் கேட்கும்போது மட்டும் சடனாக பேட்டரி லோ அப்படின்ற மாதிரி பேட்டரி ட்ராப் ஆயிடுது. இது இந்த ஸ்பீக்கரில் நாங்கள் வாங்கின ஸ்பீக்கரில் மட்டும்தான் இந்த இஷ்யூ இருக்கா இல்லை எல்லா ஸ்பீக்கர்லையும் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்பீக்கர் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்பீக்கரில் அந்த இஷ்யூ இருக்கா இல்லையா அப்படின்றத சொல்லுங்க. பட் நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய இந்த ஸ்பீக்கரில் அந்த பிரச்சனை இருக்கு. 100% வால்யூம் செட் பண்ணி சாங் கேட்கும்போது சடனாக பேட்டரி ட்ராப் இருக்கு. அது ஒரு சின்ன இஷ்யூவா இந்த ஸ்பீக்கரில் நாங்கள் பார்த்தோம். அதை தாண்டி மற்றபடி இந்த ஸ்பீக்கரில் நாங்கள் பார்த்த வரைக்கும் எல்லாமே நல்லதா இருக்கு. டிசைன், பில்டு குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி, பேஸ் குவாலிட்டின்னு எல்லாமே இந்த ஸ்பீக்கரில் நல்லதா இருக்கு. அண்ட் இந்த ஸ்பீக்கருடைய ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கனெக்டிவிட்டி இருக்கு. அண்ட் இது ஒரு 14 வாட்ஸ் அவுட்புட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் தான். அண்ட் இந்த ஸ்பீக்கரை நம்ம TWS கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். 2 இதே மாதிரி ஸ்பீக்கர் இருந்துச்சு அப்படின்னா 2 ஸ்பீக்கர் அட் டைம்ல கனெக்ட் பண்ணி TWS அந்த ஃபீச்சரை நம்ம இதுல இருந்து எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் எங்ககிட்ட இப்போதைக்கு ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் இருக்கு. அதனால அந்த ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத எங்களால் எக்ஸாக்டா காட்ட முடியல. பட் இந்த ஸ்பீக்கர் நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் சவுண்ட் குவாலிட்டி, பேஸ் குவாலிட்டி அண்ட் பில்டு குவாலிட்டி எல்லாமே எங்களுக்கு பர்சனலி இந்த ஸ்பீக்கர் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. அண்ட் இந்த ஸ்பீக்கருடைய பிரைசிங்னு பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான் அண்ட் ஃபிளிப்கார்ட்ல 4000 ரூபாய்க்கு இந்த ஸ்பீக்கர் செல் பண்றாங்க. ஸோ பட்ஜெட்டும் கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் இருந்தாலும் அந்த 4000 ரூபாய் பட்ஜெட் எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டியோட நல்ல பேஸ் குவாலிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா அவுட்டோர் யூசேஜ், இன்டோர் யூசேஜ், நீங்க ட்ரெக்கிங் மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக பண்ணுவீங்கன்னா அது எல்லாத்துக்கும் இந்த ஸ்பீக்கர் கரெக்டாக இருக்கும்.